வணக்கம். இது ஆர்கே என்டர்பிரைசஸ். நம்ம இப்போ மணி பர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ண போகிற மிஷின்றதை பார்க்க போகிறோம். இது இந்த மாடலும் ப்ளூ கலர் மாடலும் ரெண்டுமே ஸ்மால் ஃப்ளாட்டுனுடைய ஹைட் அட்ஜஸ்டிங் மாடல் யூஸேஜ் தான். என்ன இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, நம்ம இதில் வந்து கிரே கலருக்கு வந்து பேரிங் ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ கலரில் வந்து நார்மல் கீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய எக்ஸ்ட்ரா செட்டிங் இதை வச்சு தான் நம்ம மணி பர்ஸ் போட போகிறோம். நம்ம அந்த மணி பர்ஸுக்கான டோட்டல் செட்டிங் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்லாட் வச்சு நம்ம கீழே காடி இருக்கும், அதை வச்சு போல் நெட் போட்டு டைட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மணி பர்ஸ் என்னென்னா, அது அவங்கவுங்களுக்கு ஒரு சைஸ் வரையாக இருக்கும். மீதி காமனாக ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எல்லாமே அது 4 செட்டு வரும். சின்னது அந்த மொத்தம் 4 செட்டு இருக்கும். அதில் வந்து நம்ம 3 டை கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு வேணாலும் அந்த சைஸ் சொன்னிங்கன்னா நம்ம அந்த சைஸும் ரெடி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ப்ராடக்ட் ஏன்னா ஒரு சைஸ் வேரியஸ் ஆகுதுன்னும் போது நம்ம காமன் மார்க்கெட் சைஸில் நம்ம அதை கொடுத்துருவோம். மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சைஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃபிட்டிங்ஸில் நம்ம போடும்போது என்னென்னா, அதுக்கு உண்டான போல் நட்ஸ்லேருந்து எல்லாமே கிளியராக அதிலே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லாட்டை செட் பண்ணிவிட்டு அது என்ன சைஸ் நம்ம போடுறோமோ அந்த சைஸ்னுடைய அந்த டை நம்ம இன்செர்ட் பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபுல்லாக எந்த சைஸோ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம மணி பர்ஸ் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரேம் என்னமோ அந்த மாதிரி ஃப்ரேம் அதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அலைன்மெண்ட் செட் பண்ணுவோம். இது உங்களுக்கு காமனாக சும்மா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம அதை ஹைட் அட்ஜஸ்ட் கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட் வரும்போது அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க செட்டிங் அந்த காடியை வந்து மூவ் பண்ணலாம், அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம். இதையும் நம்ம டையையும் அப்படியே மூவ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் செட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ வந்து நம்ம அந்த மணி பர்ஸ் போடுறது எப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் வந்து என்னென்னா, இப்போ நான் சாம்பிள்ஸ் இதை வச்சு போடுறேன். இது கரெக்டான ப்ராடக்ட்னுடைய மெட்டீரியலும் நம்ம இங்க் வச்சு போடும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ இதில் போடும்போது நம்மளுக்கு இது டார்க்கானது இல்லை. இப்போ இந்த இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது டிசைனிங்கிறதுனால நம்ம பிரிண்ட் போட்டாலும் தெரியாது. பட் இது பேக் சைடில் வந்து இந்த ஒயிட்டாக இருக்குது. பட் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு நம்ம எங்கன்னா ஸ்டிச் கொடுத்துருக்கனால அந்த இப்படி வலிக்கும் போது நம்மளுக்கு ஈவனாக இருக்காது. அதனால் நம்ம அந்த சைடு திருப்பி அது கரெக்டாக அந்த ஸ்க்யூசர் போடும்போது உங்களுக்கு பிரிண்டிங் கரெக்டாக விழும். அதுதான் என்னென்னா, ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படியோ மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஏற்கனவே நம்ம வந்து இந்த பவுச் பண்ணி கொடுத்தது. இது ஒரு அபாக்கஸ் டூல் வரும், அந்த டூலுக்கான பவுச் இது. இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு இது வந்து ஃப்ளாட் நம்ம ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஈஸியாக இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக அட் அ டைமில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை எடுத்து வச்சு ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படியே திருப்பி நம்ம போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து லாங் சைஸ், நம்ம மணி பர்ஸோட இது லென்த்து வந்து லாங்காக இருக்கும். அதனால் இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் அழகாக அட் அ டைமில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி வேணால் கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் மாடல். இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் கஸ்டமைஸ்டு பண்ணுறதுனால நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது வந்து இதில் வந்து நம்ம ஸ்க்ரீன் பிரிண்டிங்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், எக்ஸ்போசிங் ட்ரைனிங்கு. மிஷினும் கஸ்டமைஸ்டு மிஷினும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதில் பாருங்கள், இதில் ஏதாவது டவுட்ஸு, எதாவது மிஷினரிஸ் டீட்டெயில் வேணும்னா இதில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.